எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சாப்பிட்டாச்சா? யாராச்சும் டெட் ப்ரிப்பேர் பண்றீங்களா? டெட் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஆஸ்பிரண்ட்ஸ் யாராவது நம்ம சேனல் பார்க்குறீங்களா? இல்லைனா மனசுல டெட் வந்து கண்டிப்பா அட்டெண்ட் பண்ணணும், பாஸ் பண்ணணும். ஆனா நான் ப்ரிப்பேர் பண்ணாம உட்காந்துருக்கிறேன். எனக்கு வந்து மோட்டிவேஷன் இல்ல. இல்லைனா எனக்கு ஃபேமிலி ப்ரெஷர் இருக்கு, ஸ்ட்ரெஸ் இருக்கு. அப்படி யாராவது இருக்கிறீங்களா? கண்டிப்பா இப்பவே ஸ்டார்ட் பண்ணுங்க. கண்டிப்பா வந்து டெட் வந்து போடுறதுக்கான சான்சஸ் வந்து ஹையாவே இருக்குது. இன்னும் அப்கமிங் இயர்ல வந்து 2025ல வரதுக்கான சான்ஸ் வந்து கண்டிப்பா இருக்குது. கண்டிப்பா டெட் போடுவாங்க. பிகாஸ் வந்து ஸ்டேட் எக்ஸாம் வந்து கண்டிப்பா வந்து இது பண்ணவே மாட்டாங்க. ஸ்டேட் கால் ஃபார் பண்ணக்கூடிய ஒரு டீச்சர்ஸ் சம்மந்தப்பட்ட எக்ஸாம். எந்த எக்ஸாமா இருந்தா என்ன நமக்குன்னு ஒரு டெஸ்ட் அவங்க டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அப்ப அந்த எக்ஸாம்க்காக ஃபுல் ஃப்ளெட்ஜ்டா படிச்சு நம்ம பாஸ் ஆக வேண்டியது வந்து நம்ம கையில தான் இருக்கு. அது வந்து சாக்கு சொல்லிட்டு அது வருமா? வராம இருக்குமா? இல்ல நம்ம படிச்சுக்கிடுவோமா? படிக்காம இருப்போமா? அப்படிங்கிறதெல்லாம் தாண்டிட்டு எக்ஸ்கியூஸஸ் எல்லாத்தையும் வந்து ஓரங்கட்டி வச்சு நம்ம படிக்கிறது தான் நமக்கு நல்லது. எல்லாருமே சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணுவோம், ப்ரிப்பேர் பண்ணுவோம். நல்லாவே படிக்கலாம். கண்டிப்பா பாஸ் ஆவோம் நம்ம. அது மட்டும் இல்லாம வந்து சிலபஸ் வந்து ரொம்ப ஈஸி. 6th to 10th புக் மட்டுமே ஸ்ட்ராங்கா படிச்சாலே போதும். 6th to 10th புக் நம்ம ஈஸியா வந்து கலெக்ட் பண்ணிரலாம். அப்படி இல்லாட்டி ஆன்லைன்லேயுமே வந்து நம்ம வந்து புக்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லைனா பழைய கடைகள்லாம் இருக்கும்ல, அந்த ஆக்கர் கடைகள்லாம் போய் நம்ம புக்ஸ் கூட வாங்கிக்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ண மெயின் இது வந்து யூடியூப் சேனல் பார்த்து தான் நான் வந்து படிக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் தான் வந்து எங்கெங்கே எப்படி எப்படி தேடணும் அப்படிங்கிறதுனால வந்து புக்ஸ் எல்லாமே தேடினேன். புக்ஸ் வந்து எங்கே கலெக்ட் பண்ணுனேன், என்ன பண்ணிட்டு இருந்தேன் அப்படிங்கிறது எல்லாத்துல வீடியோ வந்து இதுக்கு முந்தின வீடியோவில் இருக்கும். புக் டீட்டெயில்ஸ் வந்து முன்னாடி வீடியோவில் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் எக்ஸாம் வருமா? நான் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தாலே வந்து யாராவது டெட் எக்ஸாம்லாம் எப்படி வரும்? கண்டிப்பாக வராது. அதெல்லாம் படிக்கிறதுக்கு நீ பிஜிடிஆர்பி படிக்கலாம் அப்படி தான் நிறைய பேர் சொல்லுவாங்க. நான் எம்ஏயும் முடிச்சிருக்கேன். அப்போ வந்து கண்டிப்பாக ஸ்டேட் வந்து ஒரு எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா கண்டிப்பாக எக்ஸாம் வைக்க தான் போகிறாங்க. இல்லாமலாம் இருக்கவே செய்யாது. அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து 19,000 வேகன்சிஸ் வந்து இருக்குது. கண்டிப்பாக டிஆர்பி போர்டிலேருந்து கண்டிப்பாக வேகன்சிஸ் ஃபில் பண்ணுறதுக்காக எக்ஸாம் வைக்கிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. நான் வந்து ஒரு ஆவரேஜ் லேர்னர் தான். அதனால வந்து எனக்கு மறுபடியும் படித்தா மட்டும்தான் வந்து எக்ஸாம்ஸில் பாஸ் ஆகக்கூடிய இதெல்லாம் வந்து இருக்கும். அதனால தான் கொஞ்சம் ஏர்லியராகவே வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக எக்ஸாம் போடுவாங்கன்னு நமக்கு தெரிய போகுது. அதுக்காக வெயிட் பண்ணி இல்லை நான் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் தான் படிப்பேன், இல்லை வந்ததுக்கப்புறம் தான் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன், அது வருமா வராதான்னு தெரியாமல் அப்படிலாம் கிடையவே கிடையாது. நம்ம வேலை படிக்கிறது, அவங்க வேலை எக்ஸாம் வைக்கிறது. அவங்க கண்டிப்பாக வைக்க தான் போகிறாங்க, வைக்காமல் இருக்க போகிறதே கிடையாது. அதனால் கண்டிப்பாக வைக்க தான் போகிறாங்க. நம்மளும் கண்டிப்பாக அட்டென்ட் பண்ண தான் போகிறோம். ஆனால் கண்டிப்பாக பாஸ் ஆகணும் அப்படின்னா வந்து நம்ம ஏர்லியராக ப்ரிப்பேர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறது தான் வந்து பெட்டர். அதனால் யாரெல்லாம் படிக்காமல் இருக்கீங்களோ கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னென்ன மோட்டிவேஷன் வேணுமோ, என்னென்ன மாதிரி ஹெல்ப் வேணுமோ எல்லாமே நான் கொடுக்குறேன். கண்டிப்பாக வீடியோஸ் எல்லாமே பாருங்கள். எது கேட்டாலும் கமெண்ட்